ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்தோடு மட்டும் பிசைஞ்சு சாப்பிடாம சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சைடிஷாகவும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய வீடியோஸில் கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்டில் எப்போ வீடியோ போட்டாலும் இந்த கொஸ்டின் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கேள்விக்கு தான் நாங்கள் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறோம். அதனால் அவரே பிடிச்சி உட்கார வச்சுட்டு உங்களை பற்றி தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களே பதில் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களையும் நான் வந்து கூப்பிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லியே ஆகணும். உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி மட்டும் கேட்கல. உங்கள் மாமனார் மாமியார் என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்டோடைய ஊர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் இன்னும் உங்கள் மாமியார் மாமனார் வீடு ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து இப்போ நாங்கள் குடியிருக்கிற வீடே வந்து மாமியார் வீடு தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும் இங்கே நான் வந்து தனியாக தான் இப்போ இருக்கேன் அப்படின்னு. அதனால் தெரிஞ்சவங்க மாமனார் மாமியார் வீடு ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. மாமியார் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கூட ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. எல்லா கேள்விக்கும் நான் வந்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். முக்கியமாக என்ன ஒர்க் பண்ணுறாங்க உங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறப்பெல்லாம் ஒரு சிலர் வந்து அந்த கமெண்ட்ஸ் கீழவே அவங்க போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க ஹேர் ஸ்டைல் பார்த்தாலே தெரியலையா அவங்க போலீஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நீங்களே சொல்லிவிடுங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து போலீஸான்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் வந்து எல்லா கமெண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டு தான். நான் வந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நாங்கள் வந்து தனியாக வந்து வீடு வாடகை எடுத்து இங்கே வந்து தங்கியிருக்கோம். படப்படன்னு அப்படியே என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒப்பிச்சு முடிச்சிட்டாரு. இன்னும் நிறைய பேர் வந்து ஹோம் டூர் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது இப்போ நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டுடைய ஹோம் டூரும் போட சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோவும் கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாக எடுத்து அப்லோட் பண்ண பார்க்குறோம். இப்போ தான் வந்து 2 மாதம் ஆச்சு வீட்டுக்கு. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது, இன்னும் செட் பண்ணவே இல்லை. அதிகமாக திங்ஸும் வந்து அப்படி இப்படின்னு இருக்காது, கொஞ்சம் தேவையானது மட்டும்தான் வச்சுருப்போம். இது ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டு தான், எங்கள் 2 பேர்த்துக்கு கரெக்டான திங்ஸ் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். கொஞ்சம் டைம் இல்லாமலே போயிட்டுருக்கு. சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீக் கூட நாங்கள் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ரொம்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல்காலாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா தந்தூரி பண்ணுற ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கம்பி வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம வடக்கம்பி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்போம். நல்லா மெல்லிசாக குச்சி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இரும்பு கம்பி, வடக்கம்பி. அந்த கம்பி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் அந்த கம்பியில் குத்திட்டு நம்ம கம்பியை திருப்பி திருப்பி கொடுத்தோம்னாலே போதும், நெருப்பில் நல்லா சுட்டு வந்துடும். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் இது போல் ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா பெரிய தக்காளி பழம், 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு மேலே லைட்டாக எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக சுடுறதுக்கு சூப்பராக இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாவையும் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு எடுத்துக்க போகிறேன். முதல்ல தக்காளி பச்சை மிளகாவை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ பச்சை மிளகாவையும் தக்காளியையும் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும்போது எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிட்டு வரும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக மேலே கலர் மாறின மாதிரி இருக்கும். ஆனால் தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெந்திருக்காது. கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணும்பொழுது நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக வரும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அப்போ சாஃப்டாக இருக்கும் குக் ஆகிட்டு வரும்பொழுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு வந்துருச்சு. நான் பச்சை மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. அப்பப்போ நீங்கள் திருப்பி கொடுத்துட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தக்காளி வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்டான பதத்துக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துட்டால் போதும். இப்போ இந்த தக்காளியும் எடுத்துடுறேன். இப்போது கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கத்திரிக்காவை கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதே கலரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கத்திரிக்காய் ஒன்று இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி கத்திரிக்காய் எடுக்கிறதா இருந்தால் ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் சின்ன சின்ன கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால நான் வந்து 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். மெல்லிசாக இருக்கும், ஆனால் நீளமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை தடவிட்டு நீங்கள் வந்து இப்போவே சுட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நான் கொஞ்சம் குக் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயை வந்து தடவிக்க போகிறேன். அப்பப்போ இந்த மாதிரி இந்த காம்பு பிடிச்சி நம்ம திருப்பி கொடுத்துட்டே இருக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கத்திரிக்காய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக
எண்ணெயை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன். கொஞ்சம் திருப்பி கொடுத்துட்டு எல்லா பக்கமும் எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தீ ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகிட்டு சாஃப்டாக வரணும். நம்ம பார்க்கும்போதே தெரியும் கத்திரிக்காய் சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு குக் பண்ண தெரியும். அந்த சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காவை நல்லா நான் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். கத்தியை வச்சு நீங்கள் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக கொலகொலான்னு இருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஈஸியாக நல்லா குக் ஆகிட்டு வந்ததுனால அந்த மேலே இருக்கிற தோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். தக்காளி கத்திரிக்காய் ரெண்டுத்துக்கும் மேலே இருக்கிற தோலை மட்டும் நான் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் மேலே இருக்கிற தோலை எடுத்ததுமே இந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நான் வந்து மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் கத்தியை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சும்மா லைட்டாக நம்ம கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ண உடனே ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு வந்துடும். நீங்கள் அடுப்பு இருந்துச்சுன்னா அடுப்பில் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். முக்கியமாக அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் தான் சுட்டுட்டு செய்வாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் அடுப்பு வசதி இருக்காது பாருங்கள், விறகடுப்பு. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்லேயே பண்ணியிருக்கேன். இன்னும் விறகடுப்பில் பண்ணுறது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி சுட்டு செய்யும் பொழுது. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு சும்மா லைட்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஏற்கனவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டா போதும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மசாலா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. அப்படியே சேர்த்து நம்ம குக் பண்ணும்போதே ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். ஒரு வேளை உங்ககிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை இந்த மாதிரி 2 கை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மசாலோடைய பச்சை மணமும் போகும், பச்சை பட்டாணியும் ஓரளவுக்கு குக் ஆகிட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட சுட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் இந்த 3ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். லைட்டாக மசாலோட சேர்த்து கலந்து கொடுத்துட்டு தண்ணி வந்து சேர்த்து குக் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறேன், அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு குக் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். மசாலோடைய பச்சை மணமும் போயிருக்கும், பச்சை பட்டாணியும் நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நெருப்பில் சுட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மசிச்சு இந்த மாதிரி நீங்கள் தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட 4-5 சப்பாத்தி வந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சைடிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, நான் எல்லாத்துக்குமே இதை சைடிஷாக தொட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.